வெல்கம் பேக் டு டேஸ் நான் சீன் பேசுகிறேன். ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன் அண்ட் குட். இன்றைக்கி நம்ம யாருக்கா ஒன் ஷாட் பார்க்க போகிறோம் அப்படின்னா சுகா காண்டி தான். ஸோ இது வந்து 2/2 அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஷாட்னு சொல்ல முடியாது, 2/2. இதுக்கு முன்னாடி நான் வந்து சுகாக்கு ஒன் ஷாட் போட்டிருந்தேன். த டே மை ஹஸ்பண்ட் எக்ஸ் கால்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதுதான் அந்த வீடியோ. அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நான் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிடா, நம்ம எந்த ஒரு இன்ட்ரொடக்ஷன் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ரொம்ப ஹர்ட் ஆகுது சீரியஸாகவே. நான் நல்லா போட்டுக்க நான் போடலையான்னு கூட எனக்கு வந்து தெரியல. ஸோ அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமு, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான். யாரும் ரியல் லைஃப்பில் போட்டு கனெக்ட் பண்ணிக்காதீங்க, அடிக்ட் ஆகாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், பிடிக்கலாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்களா. சரிடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? அப்படியே நம்ம 2.5 இயர்ஸ் கழிச்சு பார்க்கலாம். உங்களுக்கு பேபி கேர்ள் தான் பிறந்திருக்குது. அவள் பேர் பெனிட்டா. சுகாவை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருப்பாவா. உங்களை தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் தேடுவாளே தவிர்த்து மீதி நேரம் ஃபுல்லாகவுமே சுகா பேரண்ட்ஸ் கூட தான் வந்து இருப்பாள். நீங்கள் பேபி பிறந்ததுக்கப்புறம் வந்து தனியாக இல்லாமல் சுகாவோட பேரண்ட்ஸ் வீட்டில் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. அப்படி தான் உங்களுக்கு ரொட்டீனுமே போய்கிட்டுருக்கு. இன்றைக்கி சுகாவுமே ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. நீங்கள் உங்கள் மாமியார் அப்புறம் வந்து பாப்பா 3 பேர் தான் இருக்கீங்க நீங்கள். இப்போ நீங்கள் உங்கள் மாமியார் கிட்ட தான் பேச ஆரம்பிக்கீங்க. அத்தை, சொல்லுவேன் என்ன? அது அத்தை, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னடி சொல்லு? அது வந்து அத்தை, உங்கள் பையன் என்னோடய பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராங்க் பண்ணார்ல. ஆமாடி, என் பையன் பண்ணான். இப்போ என்னன்ற அதில் நீங்களும் தானே கூட்டு. ஆமாடி, இப்போ என்ன அதுக்கு? அதனால நானும் உங்கள் பையனை ப்ராங்க் பண்ண போகிறேன். எப்படி 3 வருஷம் கழிச்சா? அத்தை, அதெல்லாம் இல்லை. நான் உங்கள் பையனை ப்ராங்க் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல இருக்க வேண்டாம். பின்ன நான் எங்கடி போகிறது? நீங்கள் பாப்பாவை தூக்கிட்டு மாமா கூட நீங்கள் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி போயிருங்க. அவள் தான் அழுகாமல் தானே இருப்பாங்க கூட. அப்புறம் என்ன, என்னை தான் தேட மாட்டாள், பசிச்சா மட்டும் தானே தேடுவா. அதனால் நான் நல்லா சாப்பாடு ஊட்டி அனுப்பி விட்டுறேன். நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சுகாட்டெலாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து போயிருங்க, நான் வந்து ப்ராங்க் பண்ணுறேன். நீங்கள் கரெக்டாக வந்து எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் பிளான் எல்லாமே சொல்லிட்டுருக்கீங்க. வேணாண்டி, அவன் விவகாரம் பிடிச்சவன், அடிச்சு கிடிச்சு போட போகிறான், சும்மா கடை. உங்கள் பையன் அப்படி பண்ணும்போது அப்போ நானும் அடிச்சிருக்கணும் தானே. நான் அழுதுட்டு தானே உட்காந்துருந்தேன். இன்றைக்கி நான் அவனை ஆளை வைக்கிறேன். அதுதான் என்னோடய ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். பார்க்கலாம் யார் ரிவெஞ்ச் ஆகுறான்னு. நான் சவாலாகவே விடுறேன் அத்தை, உங்கள் பையன் அழுவான் கண்டிப்பாக, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. சரிடி, அது உன்னோட விருப்பம். இப்போவே டைம் ஆயிடுச்சு அத்தை, நீங்கள் குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும், போய் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. அதுக்கு இடையிலே நீங்கள் பாப்பாவுக்குமே நல்லா ஃபீட் பண்ணிடுறீங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. உங்கள் மாமியார் வந்து கோயிலுக்குமே பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் மட்டும்தான் வீட்டில் இருக்கீங்க. சுகா வர்ற டைமும் ஆகிருச்சு. இப்போ ஒரு காலிங் பெல் தான் ரிங் ஆகுது. அப்பா, சுகா வந்துட்டான்ப்பா. என்ன, தயவு செஞ்சு சிரிச்சிடாத, கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு கதவை போய் திறக்குறீங்க. ஓய், நீங்கள் ஒன்றுமே ரெஸ்பாண்ட் பண்ணல, அப்படியே நீங்கள் போயிடுறீங்க. ஓயன், என்ன என்னடி ஆச்சு? இப்போ எதுக்கு கோவமாக உட்காந்துட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. நில்றி, உன்ட்ட தானே பேசிகிட்ருக்கேன். என்னாச்சு? எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு தரையா, தலை வலிக்குது அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் மாடிக்கு போயிடுறீங்க. என்னவா எதுவும் கோவமா? என்ன பண்ணணும்னு தெரியல சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை பார்க்குறாரு. நீங்கள் மிஸ் கால் அடிச்சிருப்பீங்க, அவர் எடுத்துருக்கே மாட்டார். நீங்கள் சும்மா தான் அடிச்சிருப்பீங்க, எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு 5 டைம் கன்டினியூஸாக அடிச்சிருப்பீங்க, அவர் எடுத்துருக்கே மாட்டார். ஐயோ, இதுக்காண்டி தான் கூப்பிட்டு உட்காந்துருக்காளோ என்னன்னு தெரியலையே கடவுளே. சுகா, இதில் போய் கேர்லெஸ்ஸாக இருக்கியாடா டே. சரி, சமாதானப்படுத்த பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் நேராக ரூமுக்கு தான் வராரு. இப்போ என்னடி பிரச்சனை? கால் எடுக்கல அதானே? வண்டியில் வந்துட்டு இருந்தேன், அதனால தான் எடுக்க முடியல. இப்போ எதுக்கு அதுக்கு போய் கோச்சிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐடி கார்டு, ஷர்ட்டு எல்லாமே மாற்றிட்டு பேசிகிட்ருக்குறாரு. இப்போ ஃப்ரெஷ்அப் தான் ஆக போகிறாரு. போயிட்டு வந்தால் நீங்கள் அதே பிளேஸில் அப்படியே ஃபோன் நோண்டிகிட்டே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு மனுஷன் அப்போலேருந்து நான் பேசிகிட்ருக்குறேன், ஏதாச்சும் மதிப்பு கொடுக்கியாடி நீனு? இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ என்ன வேணும் சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அவன் மூஞ்சை பார்த்து பேச மாட்டேங்கிங்க நீங்கள். மூஞ்சை பார்த்து பேசுறி, இதுக்கூட இப்படி சாவடிக்கிற. சரிம்மா, சாரி, தெரியாமல் எடுக்கலை, ஓகேவா? தெரியாமல் பண்ணிட்டேன், சரியா? நான் வேணும்னு எதுவும் பண்ணனாடி? சொல்லு. நீ கோவப்படுறதெல்லாம் நான் இல்லைன்னு நான் சொல்ல, ஆனால் என்னோடய சைட் ஆஃப் ஒப்பீனியன் நீ பார்க்கணும்ல. இப்படி பண்ண நான் என்னடி பண்ணுறது? இப்போ என்ன பிரச்சனை சுகா உங்களுக்கு? இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட வந்து புலம்பிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. நில்றி, இப்போ என்ன விளாண்டுருக்கேன் நீனு? மேலே வர கீழே போகிற,
என்ன? ஆ என்னை வச்சு விளையாட்டு காட்டிகிட்ருக்கியா? நான் எதுக்கு உங்களை வச்சு விளையாட்டு காட்ட போகிறேன்? எனக்கு என்ன தேவையா? சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. அவர் வந்து உங்களை பேக்கப் பண்ணுறாரு. விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாலுக்கு இப்போ வந்துடுறீங்க. என்னடி விளாண்டுட்ருக்கியா நீ? ஒரு ரூமுக்கு தாவி தாவி போய்கிட்டுருக்குற. வெறுப்பேற்றி பார்த்துட்ருக்கியா நீ? இதை பாருங்கள், தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். எதுக்கு ஃபோன் எடுக்கல? அதான் சொன்னேன்லடி, இந்த மாதிரி வண்டியில் வந்துட்டு இருந்தேன், எப்படி எடுக்கிறது சொல்லு? நீ தான் சொல்லியிருக்க வண்டியில் வரும்போது எடுக்க வேணாம் செய்வேணா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் பேச தானே செய்வேன். வண்டியில் வரும்போது அப்படி பேசாதீங்க சுகா, இப்படி பேசாதீங்க சுகா, இறங்கினதுக்கப்புறம் பேசுங்க, வைங்க கிளிங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ என்னடி, இப்போ அந்த வாய் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஒன்றுமே சொல்ல, டிவி பார்த்துட்டே நீங்கள் காலாட்டிட்டு டிவி பார்த்துட்டே இருக்கிறீங்க. டேய் பதில் சொல்கிறி, இப்படி உட்காந்துட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ ரிமோட்டை கொடுக்க போகிறீங்களா இல்லையா சுகா? நிம்மதியாக டிவி கூட பார்க்கக்கூடாது அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிவியை ஆஃப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் மறுபடியும் ரூமுக்கு தான் போயிறீங்க. ஷோப்பா, இவன் என்னடா என்னை வச்சு விளாட்டு காட்டிகிட்ருக்கா அப்படியே. சுகா, சே, ஒரு ஃபோன் எடுக்காது தப்பாடாடி. இந்த பொண்டாட்டிங்க ஏன் தான் இப்படி இருக்காளுகளோ தெரிய மாட்டேங்குப்பா. அவளுகளையும் புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. ஐயோ கடவுளே, நம்ம தான் அவளுகளை புரிஞ்சிக்க முடியாது, பார்த்தா அவளுகளே புரிஞ்சிக்க மாட்டாளுன்னு நினைக்கிறேன். ஒரே எப்போ பார்த்தாலும் மூட் ஸ்விங்ஸ்லேயே சுற்றிக்கிட்டு இருப்பா. இப்போ குழந்த வேறு பிறந்துருச்சு. 2 வருஷமாக மூட் ஸ்விங்ஸ் இருக்குமா என்ன தெரியலையே. சுகா, நல்ல தொக்கா வந்து மாட்டிக்கிட்டடா. போடா, இன்றைக்கி சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இவள் இப்படிலாம் ஆகக்கூடிய ஆளே கிடையாதே. அப்படியா? சரி சுகா, பார்த்துக்கலாம். சரி, நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, அதுவே போதும். நான் என்னமோ ஏதோ ஒன்றா ஃபோன் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லுவா. முன்னாடி இந்த மாதிரிலாம் நிறைய டைம் இருந்திருக்கும். அப்போலாம் கோவப்படாதவன் இப்போ கோவப்படுறா. ஐயோ சுகா, ஒன்றுமே ஓட மாட்டேங்கடா. ஐயோ, இன்றைக்கி வந்து சில கேல்குலேஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இதை முடிக்க விட மாட்டா போலேவா. மண்டை சூடாகுது. ஒரு காஃபி கேட்டேன், அதை கொடுக்க முடியாது. இப்போ போய் ரிட்டன் மாடிக்கு போயிட்டா. இப்போ நான் மாடிக்கு போனால் ரிட்டன் கீழே வந்து உட்காருவா. இவளுக்கு இதே பொழப்பா போச்சுப்பா. சரி, என்னென்னு சமாதானப்படுத்துறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாடிக்குமே வராரு. இப்போ நீங்கள் தான் அதே மாதிரி ஃபோன் தான் நோண்டிகிட்ருக்கீங்க. கீழே வந்து டிவி பார்த்துட்ருப்பீங்க, இப்போ மேலே போய் ஃபோன் நோண்டிகிட்ருக்கீங்க. அவர் வந்து பார்த்துட்ருக்குறாரு. ஓய் ஓய், என்ன பாரேன், எவ்வளோ அழகாக நீ கூலாக இன்ஸ்டா உட்காந்து நோண்டிகிட்ருக்கல நீ. ஆமாம், இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன வேணும்? இல்லை, சாரி, நான் வேணும்னே பண்ணலை. புரிஞ்சுக்கோ என்னோடய சுச்சுவேஷனும். சரி, ஓகே, இப்போ அதுக்கு என்ன? சாரி கேட்டிங்கல்ல, விட்டுருங்க, நான் மன்னிச்சிட்டேன். நீ மன்னிக்கலாம்னு நினைக்க தெரியுது. சொல்லு, இப்போ என்ன பிரச்சனை? இதுக்கு தான் கோவப்படுறியா? இதுக்கா இல்லை வேறு எதுக்குமா? ஒன்றும் வேணாம் சார், பேசாட்டி நீங்கள் போகிறீங்களா? டென்ஷன் ஆகுது உன் முகத்தை பார்க்க. ஏன் உனக்கு டென்ஷன் ஆகுது? அப்படி தான் நான் கிட்ட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சை கிட்ட கொண்டு வந்துட்டுருக்குறாரு. தள்ளி போங்க சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ என்ன வேணும் சுகா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சோஃபாவுக்கு உங்கள் ரூம்லேயே கோச் ஒன்று கிடக்கும், அதில் வந்து நீங்கள் உட்காந்துறீங்க. என்னடி பிரச்சனை உனக்கு? இப்போ முக்கு வந்து விளாண்டுட்ருக்குற, ரூமுக்கு தாவிக்கிட்டு நீ என்ன குரங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஆமாம், நான் குரங்கு தான். இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை வெட்டுறீங்க. இனிமேல் நீங்கள் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சாரிடி பொண்டாட்டி, எதுக்குடி இப்படி பண்ணுற? அதான் சாரி கேட்குறேன்ல. வேணும்னே யாராச்சும் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருப்பாங்களா பார்த்துட்டு. பைக்கில் வந்ததுனால ஃபோன் பேக் உள்ளே கிடந்துச்சு, என்னால் எடுக்க முடியல. அதனால அந்த ஒரு ரீசன் தான். ப்ளீஸ் வேணும், காலனாலும் வெல்றேன்டி, ப்ளீஸ் ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, நீ சரிப்பட்டு வர மாட்டே. நீ எப்படியோ போ. ஓரளவு தான் ஒரு மனுஷன் சமாதானப்படுத்த முடியும். சும்மா காலில் வர விழுறேன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேலே இது பண்ணால் நான் எப்படி சமாதானப்படுத்துன்னு எனக்கே சத்தியமாக தெரில அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் என்ன, இதுதான் பசங்க, இது கூட பண்ண முடியலன்னா நீங்களாம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சை வெட்டிட்டு இப்போ பெட்டில் தான் வந்து உட்காந்துக்கிறீங்க. என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை? ஏன்டி வந்ததும் வராதுமா இப்படி சண்டை இழுக்கிற? நானே எவ்வளோ தான் பொறுமையாக போக, நீங்கள் ஒன்றும் பொறுமையாக போக வேண்டாம், நீங்கள் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நான் என்னடி பிரச்சனை? இப்போ நான் என்ன பண்ணேன்? நீ தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஷோப்பா, சாவடிக்கிறாப்பா. சரி, இனிமேல் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், விட்டுரு இதோட, சரியா? பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமை விட்டு போயிடுறாரு. நீங்கள் அதே இடத்துல உட்காந்துட்டு செம்மையாக உங்களுக்கு சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ, இவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தால் நம்மளே என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கோமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம சிரிப்பாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அவர் ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு உள்ளே வராரு. அயன்
ஒரு காஃபி மட்டும் போட்டு குட்றி, தலை ரொம்ப வலிக்குதுடி அப்படின்னு சொன்னோன்னே, ம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி ஊன்னு மட்டும் சொல்கிற, இந்த போட்டு கொடுக்குறேன் சுகா. முன்னாடிலாம் வந்தோடனே ஆசையாக பேக் வாங்குவீங்க மேடம், டையெல்லாம் கழட்டி விடுவீங்க, ஐடி கார்டு கழட்டி விடுவீங்க. ஆ இருங்க சுகா, நான் காஃபி போட்டு தரேன், டீ போட்டு தரேன், இந்தாங்க சுகா, இது நல்லாயிருக்கும், இது ஸ்நாக்ஸாக செஞ்சு அது இதுன்னு சொல்லி கொடுப்பேன் முன்னாடி. நம்ம தனியாக இருக்கும்போதும் அப்படி தான். அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் இப்படி தான். இப்போ என்னடான்னா இன்றைக்கி என்னடான்னா ஒன்றுமே கவனிக்கல. என்னடி கதை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஒரு ரிப்ளையுமே கொடுக்கல. இப்போ என்னடி பிரச்சனை உனக்கு? இப்போ எதுக்கடி மூஞ்சி தூக்கிட்டு இருக்கு? ஏதாச்சும் கேட்குற நீ ஒரு மனுஷன், ரிப்ளை கொடுக்குறடி நின்று. நீ தான் பிரச்சனை போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ இப்போ நான் தான் உனக்கு பிரச்சனை அப்படி தானே? நான் போகணும் அவ்வளோதானே? இந்த பாரு, நீ ரிட்டன் கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன், நான் கூப்பிட போகிறதில்ல, நீங்கள் வேணால் போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி எழுதி வச்சுக்கோடி, நீ கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன், போடா அப்படின்னு சொல்கிறீங்க. அவருமே போயிடுறாரு. உங்களுக்கு பயங்கர சிரிப்பாக வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் சிரிப்பாக வர்றதுனால பட்டுன்னு கதவை பூட்டிடுவீங்க. சுகா மாடிப்படி 2 படி தான் இறங்கியிருப்பார். நீங்கள் கதவை பண்ணோன்னே, ஏய் இப்போ எதுக்கடி கதவை பூட்டுற, கதவை திறடி அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. கதவை திற ஐயனு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் உள்ளே சிரிச்சிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் போயிடுறாரு. நீங்கள் கதவுமே திறந்து அதே மாதிரி தான் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஃபோன்லாம் நோண்டல, அப்படியே கண்ணு மூடி உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது அவர் தான் வந்துட்டு மயிலிறகை கொண்டு வந்துட்டு கரெக்டாக இந்த கூச்சம் காட்டுவாங்கள்ல மூஞ்சில் வச்சு, அப்புறம் வந்து மூக்கில் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. சும்மாவே இருக்க மாட்டிங்களா? என்னை நோண்டிக்கிட்டே இருக்கணுமா எப்போ பார்த்தாலும்? ஆமாம் பின்ன, என் பொண்டாட்டியை நோண்டாமல் வேறு யாரும் நோண்டுறது சொல்லு. இப்போ என்ன, எதுக்கு இப்போ நீ பேச மாட்டேங்கிற? எதுக்குடி பேச மாட்டேங்கிற? நீங்கள் தான் பிரச்சனை, அதான் பேச மாட்டேங்கிறேன். இப்போ என்ன, நான் என்ன பிரச்சனை? நான் வேணால் போய் செத்துருடா, போய் செத்துரு. என்னடி இப்படி சொல்கிற? உன் புருஷன்டி நான். நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு இதுதான் இதுவா? ஆமாம், அப்போ நான் செத்துடலான்ற, செத்துரு அப்படின்னு சொல்கிறீங்க. சுகானே நீங்கள் கூப்பிடவே மாட்டேங்கிங்க. செத்துரு, விடுங்க, தள்ளுங்க, இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ என்னடி பிரச்சனை உனக்கு? இப்போ எதுக்கு நீ அங்கிட்டு இங்கிட்டும் போய்கிட்டு இருக்க? அதான் சொல்லிட்டேன்ல, தெரியாமல் எடுக்கலை, நான் பார்க்கலன்னு வேறு சொல்கிறேன். இதுக்கு மேலே நான் என்னடி பண்ணுறது? எனக்கு சத்தியமாக தெரிலடி. ஒரு மனுஷன் இவ்வளோ தான் எனக்கு கேட்க முடியும். சும்மா பின்னாடியே அலைஞ்சிட்ருப்பாங்கன்னு நினச்சிட்ருக்காத, புரியுதா? உங்களை யார் சார் அலைய சொன்னா? போங்கன்னு தானே சொல்கிறேன். அப்பா, இவரை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறதோ தெரில. பீரியட்ஸ் தான் ஆயிருக்காடி உனக்கு? இல்லையே. இப்போ அதனால் என்ன உங்களுக்கு பிரச்சனை இப்போ? இல்லை, இப்படி மூட் ஸ்விங்ஸாக இருந்தால் அதனால் மட்டும்தான் அதான் கேட்குறேன். பீரியட்ஸ் எதுவும் ஆயிடுச்சா? அப்புறம் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவாங்களே அதுவா? சரி, நான் ஃபுட் ஆர்டர் போட போகிறேன். உனக்கு எதுவும் வேணுமா? நைட் டின்னருக்கு பிரியாணி ஆர்டர் போட போகிறேன் எனக்கு. அப்புறம் ஒரு தந்தூரி, தென் ஒரு பெப்பர் சிக்கன் ஆர்டர் போட போகிறேன். உனக்கு வேணுமாடி? வேண்டாம். அப்புறம் சோறுக்கு என்ன பண்ணுவ? பிச்சை எடுப்பியா? எப்போனாலும் சாப்பிட்டுக்கிறேன், பிச்சை எடுத்து கூட, எனக்கு வேண்டாம் உன்னோட சோறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் ஆர்டர் போடுறேன். வேண்டாம், நான் பார்த்துக்குறேன். அப்புறம் ஆர்டர் போட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கொடு வையின்னு சொல்லி கேட்கக்கூடாது, கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப வீரப்பாக சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கனே படுத்துடுறாரு. படுத்துட்டு இப்போ உங்கள் மடியில் தான் வந்து படுக்க போகிறாரு. நீங்கள் தட்டி விட்டுறீங்க. இப்போ எதுக்குடி இப்படி பண்ணுற? தட்டி விடுற நீ வாட்டுக்கு. ஏன் உன் மடிலலாம் நான் வந்து படுக்கக்கூடாதா? அதுக்கெலாம் உரிமை இல்லையா? இல்லை. அப்படி என்ன ஆச்சு? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? வேறு எவ கூடயும் போனேன்னா? அவங்க கூட தானே இருக்கிறேன், அப்புறம் என்ன? அவ்வளோதான் நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க. என்னடியே பிரச்சனை இப்போ உனக்கு? கர்த்தாவே, என் அம்மாவும் காணோம், அப்பாவையும் காணோம், என் பொண்ணையும் காணோம். இவ கூட பேச வச்சுக்கிட்டு ச்சே. இப்போ பேசுவியா மாட்டியா வயன்? முடியாது. பேசுடி, எதுக்குடி இப்படி பண்ணுற? இப்போ என்னடி பிரச்சனை? அதான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல. ப்ளீஸ் ஒயன், பேசு ஒயன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு ரூமை விட்டு வெளில தான் போக பார்க்குறீங்க. அவர் பிடிச்சி இழுத்து பெட்டில் உட்கார வச்சிடுறாரு. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் ஒரு இதுவா? என் மேலே கை வைக்காதீங்க சொல்லிட்டேன். உன் மேலே நான் கை வைக்காம வேறு யார் கை வைப்பா? நான் தானே உன் புருஷன், இல்லையா? இல்லை. அப்போது வேறு யார்? சரவணாவா? ஆமாம். அதான் ரெடி உன் கள்ள புருஷனா? ஆமாம்.
பாத்தியா புருஷனே ஏமாத்துறா. ச்சே, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைப்பா. ரொம்ப மோசமான பொண்ணுன்னு நினைக்கிறேன். இது எங்கள் அம்மாட்ட ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன், சொல்லி கொடுத்துக்கோ. இப்போ எதுக்கடி கூட கூட பேசிகிட்டு இருக்கிற? என்ன பிரச்சனை? பீரியட்ஸ் எதுவும் ஆயிடுச்சா? அதான் மூச்சிங்ஸில் கத்திட்டுருக்கியா? இல்லை உனக்கு எதுவும் வேணுமா? நான் எதுவும் வாங்கி கொடுக்கறதுக்கு எதுவும் மறந்துட்டேனா? எல்லாமே வாங்கி கொடுக்க தான் செஞ்சேன். எல்லாமே ஸ்டாக் இருக்குது. பாப்பாவுக்கு திங்ஸ் வாங்குறது எல்லாமே இருக்குது. உனக்கு ட்ரெஸ்ஸும் ரீசெண்டாக வாங்கி கொடுத்தேன். வேறு உனக்கு கிஃப்ட்டுமே ப்ரெசென்ட் பண்ணேன். மளிகை ஜாமாவும் வாங்கி கொடுத்துட்டேன். வேறு என்ன, காய்கறி எல்லாமே இருக்குது. வேறு என்ன, செப்பல் எதுவும் கேட்டியோ நீனு? ஆமாம், லாஸ்ட் வீக் தானே வாங்கி கொடுத்தேன். இப்போ எனக்கு புதுசாக செப்பல் வேணும். எதுக்கடி புதுசாக? ஆர்டர் போட்டிருக்கல ஒன்று, அப்புறம் என்ன? உன்னை அடிக்க தான். இது என்ன அடிக்க போறியா? இப்போ என்ன ஆச்சுன்னு என்ன அடிக்க போகிற? நான் என்ன பண்ணேன்? ஒன்றும் பண்ணல. அப்புறம் என்னத்துக்கடி அடிக்க போகிற? ஏன்டி இப்படி பண்ணுற சொல்லு. ஷோ, அம்மா அம்மா எங்க? தெரியாது. சரி, பாப்பா எங்க? பாப்பா அப்பா தெரியாது. என்ன சாப்பிட்ட நீ இன்னைக்கு? தெரியாது. ஏய், உன்கிட்ட தானடி கேட்டுட்ருக்கேன். என்னமோ பெரிய விளாட்டம் பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்குறாரு. அம்மா, இதனால தான் உன்னை பிடிக்கவே மாட்டேங்குது எனக்கு. ஏய், இது நான் எப்பவும் விளாட்றது தானே, இப்போ என்ன புதுசா? அதெல்லாம் நீ ஒன்றும் விளாண்டு பிடுங்க வேண்டாம், மூடிட்டு போயிரு. ஏய், என்னடி மரியாதை குறைவாக பேசுகிற? இல்லடா, இதுதான் புருஷன் இதுவா? இதான் புருஷனை மதிக்கிற லட்சணமா? நல்லா இருக்கட்டும் உங்க கதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கனே அப்படியே படுத்துடுறாரு. படுத்துட்டு காலை மேலே போடுறது, கையை மேலே போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே குறும்பு பண்ணிகிட்ருக்கிறாரு சுகா. கையை எடுங்க சுகா, கையை எடு. காலை எடுங்க, காலை உடச்சிடான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முறுக்க போகிறீங்க. அம்மா, கால் வலிக்குதுடி, முறுக்காத. ஒன்றும் பண்ணல நான் ஒன்றும் பண்ணலை. விட்டு தயவு செஞ்சு வலிக்குதுடி, வேண்டாம் காலை முறுக்காத. சரி இனிமேல் ஒன்று நோண்ட மாட்டேன். நான் போயிடுறேன். தயவு செஞ்சு காலை முறுக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏண்டி, உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு இவ்வளோ தூரம் என்னை பழி வாங்குறல நீனு? ச்சே, இனிமேல் உன் பக்கத்தில் நான் வரமாட்டேன் சொல்லிட்டேன், உன்னை பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். எப்படி பண்ற? கொஞ்ச நாள் காலை ஒடிச்சு போட்டுருப்ப போல. ஒடிச்சா யாரு பாப்பா? இது எங்க அம்மாட்ட சொல்லித்தரேன் உன்னைய. ஏண்டி இப்படி இருக்கிற? ச்சே, நான் கீழே போறேன் வயன், என்கிட்ட இனிமே பேசாத, என் பக்கத்துல கூட இனிமே வராத சொல்லிட்டேன். அம்மா, காலு வலிக்குது, கொஞ்ச நாள் உடச்சு விட்டுருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அவரு லைட்டா நொண்டிக்கிட்டே கீழே போறாரு. உங்களுக்குலாம் செம்ம சிரிப்பாகுது. இப்படிதான் நீங்க மேல இருக்கீங்க, சுகா வந்து கீழே போயிரு. அதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே வரல. இப்போ உங்களோட மாமியார் 2 பேருமே வந்துடுறாங்க, பாப்பாவையும் கூப்பிட்டு. இப்போ பாப்பா கூட கொஞ்ச நேரம் சுகா விளாண்டுட்டு இருக்கிறாரு. அவங்களுமே சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. இப்போ பாப்பாவுமே கொஞ்ச நேரத்துல தூங்கிடுறா. இப்போ சுகாவோட அம்மா தான் இருந்துட்டு, டேய் சுகா, என்னம்மா சொல்லுமா என்ன? வயன் சாப்பிடல, வயனை மட்டும் சாப்பிட கூப்பிட்டு வாடா போடா. இந்த பாரு, உன் மருமகளை நீனே போய் கூப்பிட்டுக்கோ, நான்லாம் கூப்பிட முடியாது, போ. ஏன், என்னாச்சு? 2 பேத்துக்கு சண்டையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நீ போய் கூப்பிடு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீ போய் கூப்பிட்டு வாரியா இல்லையா? அவ்வளவுதான் நான் சொல்வேன். நான் சொன்ன நீ கேள்றா முதல்ல. நீ அம்மாவா நான் அம்மாவாடா? சுப்பா, சாவடியாங்கப்பா 2 பொம்பளைங்களும் சேர்ந்து. சரிம்மா தாயை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து மேல வராரு. ரொம்ப பயந்துகிட்டே தான் வராரு. நீங்க எங்கேயும் மறுபடியும் அப்படி பண்ணிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. வயன், சாப்பிடல, அதான் அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஏய், உன்னை தாண்டி. என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? அம்மா கிட்டலாம் இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காது, அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏய், சாப்பிட தானடி கூப்பிடுறேன், வா. என் மேல எந்த கோவமா இருந்தாலும் என் மேல காட்டு, தேவையில்லாம சாப்பாடு மேல காட்டிட்டு இருக்காது, எந்திரி. எனக்கு வேண்டாம், நீங்க போறீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஏய் வயன், என்னடி இப்படி சொல்ற? என்னடி பிரச்சனை இப்போ உனக்கு? தயவு செஞ்சு அம்மாட்டெல்லாம் சொல்லாதடி. அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ப்ளீஸ், தயவு செஞ்சு உனக்கு எஞ்சி கேட்குறேன். எதுவாக இருந்தாலும் இந்த ரூம்குள்ளே நம்ம முடிச்சுக்கலாம் ப்ளீஸ். என்னன்னு சொல்லு. இப்போ அதானே உனக்கு பிரச்சனை, நான் கால் எடுக்காது தானே? இல்லை, அப்புறம் வேற என்னடி பிரச்சனை சொல்றி? ஏன்டி இப்படி பாடாப்படுத்துற? சொல்லு, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ப்ளீஸ் வயன், பேசு வயன், ஏன்டி இப்படி இருக்கிற? 2 வார்த்தை 3 வார்த்தைன்னு சொல்லி பேசுற. தெரியாது. என்னடி தெரியாது? நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு சொல்ற. ஏன்டி இப்படி பண்ற?
அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கிறாரு. நீங்க தெரியாது முடியாது இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு கட்டத்துல பேசவே மாட்டேங்கிறீங்க. வயன் வயன் உன்னை தாண்டி ஏய் செவுடாடி உனக்கு எத்தனை டைம் கூப்பிடுறேன். வயன் ஏ பொண்டாட்டி ஏ அழகி ஓய் 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 பொண்டாட்டி என் செல்லம்ல என் தங்கம்ல ஹா, தங்கம்ல ப்ளீஸ் டி பேசுடி. வயன் வயன் பேசு வயன் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நேரம் உங்க காலை குலுக்கிட்டு அப்புறம் வந்து உங்க கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்க. நீங்க கண்டுக்கிடவே மாட்டேங்கிறீங்க. முன்னாடியே கொஞ்சம் அது இதுன்னு சொல்லி பேசுங்க, இப்போ ஒண்ணுமே நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்க கட்டில இருந்து இந்த பக்கம் வந்து உட்காந்துக்கிறீங்க. என்னடி பிரச்சனை சொல்றி, நீ தான் பிரச்சனை. என்னாச்சு, நான் என்ன பண்ணேன் இப்போ அந்த பிரச்சனையான்னு சொல்லி கேட்டா அதுவும் இல்லைன்ட்ட. என்ன தாண்டி பிரச்சனை சொல்லுடி வயன், சொல்லு வயன் ப்ளீஸ் வயன், என்னதான் பிரச்சனைடி, நான் வேற எதுவும் நான் உனக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி நான் எதுவும் பேசிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நீங்கள் அதுக்குமே ரிப்ளையே கிடையாது. வயன் உன்ட்ட தானடி கேட்குறேன், பேசுடி பேசு வயன் ப்ளீஸ் வயன் பேசுடி பொண்டாட்டி ப்ளீஸ் டி, காலனாலும் விழுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலையிலே விழுந்துட்டாரு. ஏதோ சிரிச்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஒயன் ஒயன் ப்ளீஸ் ஒயன் பேசுடி, எதுக்குடி இப்படி பண்ற. ஏய் ஒயன் இதுக்கு மேல சத்தியமா என்னால கெஞ்ச முடியாதுடி, சொல்லுடி என்னடி ஆச்சு. இப்படி பண்றதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன நான் இப்ப பண்ணேன் எனக்கு சத்தியமா தெரிலடி, சொல்றி என்ன பண்ண நான் இப்போ. தெரியும் செஞ்சவங்களுக்கு தெரியும். சத்தியமா எனக்கு தெரிலடி, சொல்றி என்னன்னு. எனக்கு ஒன்றும் பிடிக்க மாட்டேங்குது சுகா, நீ போ இங்க இருந்து, என் கண்ணு முன்னாடி நிக்காத போ. நீ எதுக்கு என் கண்ணு முன்னாடி நிக்கிற? உன்னையதான் பிடிக்கலன்னு சொல்றேன், அப்புறம் எதுக்கு என்ன வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிற? ஏன் என்ன டார்ச்சர் பண்ற? ஓ உன்னை டார்ச்சர் பண்றனா? உன்னை சாப்பிட வாடி அப்படின்னு சொன்னதும் எனக்கு டார்ச்சரா தெரியுது, அப்படிதானடி? ஆமா எனக்கு டார்ச்சரா தெரியுது. என்ன கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுறியா? தொண்ணு என்னத்தையா வந்து சொல்லிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு என்ன இது பழக்கம்? எனக்கு இதனாலதான் உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது சுகா. எனக்கு உனக்கு பிடிக்கல, நான் வேணா எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறேன். போடி போ, போயிருடி போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி கீழே போயிடுறாரு சுகா. இப்போ கீழே போயிட்டு அவங்க அம்மா கிட்டதான், அம்மா சொல்றான் என்ன, அது வயனுக்கு பசிக்கலையாம், அது போக ஈவினிங்கே அவ சாப்பிட்டான்னு சொல்லிட்டா, அதனால அவளுக்கு வேண்டாமா, நீ மிச்சம் எது இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் போட்டுரு அப்படின்னு சொன்னான். ஏன் அதை அவ கீழே வந்து சொல்ல மாட்டாளா? உன்கிட்ட சொல்லிதான் விடுவாளா? யாரு சொன்னா என்னம்மா, உனக்கு வந்து சேர்ந்துருச்சுல இன்ஃபர்மேஷனு, எதோ இது பண்ணாலும் அதை மட்டும் பண்ண, ஏமா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு சுகா பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ சுகா பாப்பாவையும் தூக்கிட்டு வந்து ரூம்ல படுக்க வச்சிடுறாரு. அவரும் படுத்துடுறாரு, நீங்களும் படுத்துறீங்க. பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கு உங்க 2 பேத்துக்கும் நடுவுல. இப்போ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. காலையில ஒரு 5:30 இருக்கும். நீங்க அங்கிட்டு இங்கிட்டு என்னத்தையோ எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க. அது போக நீங்க ஏதோ தேடிட்டும் இருக்கீங்க. அந்த சத்தத்திலே சுகா வந்து எழுந்துச்சிடுறாரு. என்னதான் சத்தம்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பாக்குறாரு. நீங்க சாரி எல்லாம் கட்டி எங்கேயோ ரெடி ஆயிட்டு இருக்கீங்க, ஏதோ தேடிட்டு இருக்கீங்க, தலை மட்டும் வராம இருக்குது. இது என்ன கிளம்புறா, அதுக்குள்ள விடிஞ்சிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போன் இருக்கு, டைம் பாக்குறாரு, மணி 5:30. இவ்வளோ சீக்கிரம் எங்க கிளம்புறா, நேரத்துக்கு குளிக்க கூட மாட்டா, 6:30 தான் குளிக்க போவா, இப்ப என்ன எங்க கிளம்புறான்னு வேற தெரியலையே. ஒருவேளை நேற்று சொன்ன மாதிரி மாமா வீட்டுக்கு போயிடுவாளோ. ஐயோ எங்க அம்மாக்கே தெரியக்கூடாதுன்னு பாக்குறேன், மாமா தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவாரு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இப்ப எந்திரிச்சு உட்கார்றாரு. ஓயன் ஒன்ன தாண்டி, என்னதானே கூப்பிடுறேன், நீங்க ஒண்ணுமே கண்டுக்கல. இப்போ நீங்க அந்த பக்கமா போக போறீங்க, கரெக்டா சுகா வந்து பிடிச்சிடுறாரு. உன்னதானே கூப்பிடுறேன், காதுல விழலையா, தள்ளுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கையை உதறிட்டு போறீங்க. அவர் இப்போ தாண்டிதான் பிடிச்சிச்சு. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ என்ன பிரச்சனை? என்ன வேணும்? என்னடி வேணும்? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? சரி நேற்று பண்ணது தப்பு தான், சாரி. அது போக நேற்று அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? 5:30 கிளம்பி எங்க போற? உங்க அப்பா வீட்டுக்கு போறியா? இப்ப எங்கேயும் போறேன், உங்களுக்கு என்ன செய்யுது? தூரப்போங்க, எனக்கு பிடிக்கல உங்களை. எதுக்கு எனக்கு பிடிக்கல? பிடிச்சதானே கல்யாணம் பண்ண? பிடிச்சதானடி கல்யாணம் பண்ண? பிடிச்சதானே கல்யாணம் பண்ண இல்லையா? எனக்கு பிடிக்கல, இப்ப பிடிக்கல. இப்ப பிடிக்கலனா அப்ப எங்க போற? நான் எங்கேயும் போறேன், உங்களுக்கு என்ன சொல்லுங்க. நான் பொண்ணு, அதுவும் இண்டிபெண்டா இருக்கிற பொண்ணு, ஓகேவா? இதுக்கப்புறம் நான் வேலைக்கு போறேன், வீட்டுல இருக்க போய் தானே இவ்வளவு பிரச்சனை.
நான் வேலைக்கு போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ எதுக்கடி தேவையில்லாமல் பேசுகிற? என்னத்துக்காக வேலையை குவிட் பண்ணுங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும்ல. அப்புறம் என்ன அந்த பொண்ணு கொஞ்ச நாள் வளரட்டுமே நல்லா. அதுக்கப்புறம் நீ போய் நான் என்ன போவேன் நான் சொல்கிறேன். ஏன் இப்படி பண்ணுற ஓயன்? ஆ எனக்கு பிடிக்கல சுகா. எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல. ஒன்னே பிடிக்கல. எனக்கு யாரையுமே பிடிக்கல. என் பொண்ணை கூட பிடிக்கல. போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டு பெட்டில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஏய் என்னுடைய பிரச்சனை? ஏன்டி திடீர்னு இப்படி பிஹேவ் பண்ணுற? அம்மாவும் எனக்கு ஒன்றுமே சொல்லலை. அவனை சாப்பிடுவான்னு கூப்பிட்டதுக்கும் நீ இது பண்ணல. நேற்று நீ சாப்பிடவே இல்லை தானே, அப்படியே படுத்துட்ட தானே நீனு. இப்போ அதனால யாருக்கு இப்போ என்ன ஆக்குற? என்னோட ஹெல்த் மேலே எனக்கே ஆக்குறல, மற்றவங்களுக்கு எதுக்கு ஆக்குற? நான் யாரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு? இந்த பார்வையன் கட்டுப்பாகுது, அடிச்சிருவேன் சொல்லிட்டேன். சும்மா இப்படிலாம் விளாண்டுட்டு இருந்தேனா என்ன? கேட்கறதுக்கு யாரும் இல்லை நினச்சிட்டு இருக்கியா நீனு? கொன்றுவேன் சொல்லிட்டேன். அவன் நம்பி ஒரு பொண்ணு இருக்குது. சரி முன்னாடியாச்சு ஃபீட் பண்ணிட்டு இருந்தா ஓகே, இப்போ கொஞ்சம் நிறுத்திட்டேன் அதனால ஓகே. இல்லைனா பல்லெல்லாம் கழட்டிடுவேன் சொல்லிட்டேன். இப்படிலாம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தேனா? ஓ அப்படியா, நடிப்பீங்களா சார்? சரி சார் அடிங்க, உங்கள் இஷ்டம் தானே. என்ன பண்ணுறது, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நான் வேலைக்கு போகாமல் இருக்கிறேன். ஒயன் இந்த பாரு, எனக்கு தெரியும் இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்ட்டு. சும்மா ஏதோ நீ பிரச்சனை பண்ணணும்னு பண்ணாத. இதெல்லாம் இல்லை, இப்படிலாம் நீ பண்ண மாட்டடி. என்னடி பிரச்சனை இப்போ உனக்கு? எனக்கு நீங்கள் தான் பிரச்சனை. நீங்கள் தான் பிரச்சனை சுகா, நீங்கள் தான் பிரச்சனை. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க. எங்கேயாவது போயிருங்க சுகா, இல்லை நான் எங்கேயாவது போய் தொலைஞ்சிடுறேன். கடவுளே, காலையிலே கடுப்பேத்துறப்பா. எவ்வளோதான் ஒரு மனுஷன் பொறுமையாக போக. சரி சரி சாரிடி. இப்போ நான் என்ன பண்ணாலும் சாரி ஓகேவா? உன் காலில் வேணாலும் விழுறேன். நேற்று காலில் விழுந்தேன் தானே, இப்போ மறுபடியும் காலில் விழுறாரு சுகா. நீங்கள் கண்டுக்கிடவே இல்லை. என்னடி பிரச்சனை? சாரிடி. சாரி ஒயன், ப்ளீஸ் ஒயன். பேசாமல் இருக்காத ஒயன். எதுக்கு ஒயன் இப்படி ஹர்ட் பண்ணுற? சாரிடி ப்ளீஸ் டி, பேசுடி. உன்கிட்ட தானடி பேசுகிறேன். எதுக்குடி அங்கே பார்த்துட்ருக்க? பேசு ஒயன், ப்ளீஸ் ஒயன். ஏன் ஒயன் இப்படி பண்ணுற? பிடிச்சி தானடி நான் கல்யாணம் பண்ணேன், அப்புறம் எதுக்குடி இப்படி பிஹேவ் பண்ணுற? நான் எதுவும் ஹர்ட் பண்ணிட்டேனா வேர்ட்ஸா? நேற்று 5 டைம் கால் பண்ண, இல்லை நான் சொல்லலை. ஆனால் நான் பைக்கில் வந்துட்டு இருந்தேன்டி. எப்படி நான் எடுத்து பேசுறது? அதுக்கும் திட்டுவேன் நீனு. என்ன தாண்டி பண்ணுறது? பேசு ஒயன், ப்ளீஸ் ஒயன். பேசாமலாம் இருக்காதடி, சத்தியமாக நல்லா இருக்க முடியாது. பிடிச்சதானடி 2 பேரும் கல்யாணம் பண்ணுவோம், 2 வீட்டையும் எது. இப்போ இப்படி சொன்னால் என்னடி அர்த்தம்? இப்படி சொன்னால் என்னடி அர்த்தம்? அழுகிறியா சுகா? இல்லை, கண்ணு வேர்க்குது. நீ அழுகிறியா இல்லையா அதை சொல்லு. ஆமாம் அழுகிறேன். என்ன பண்ணுறது, என்னால் தாங்கிக்க முடியல என் பொண்டாட்டியை விட்டு பெரியதுக்கு. அதனால தான் அழுகிறது. என்ன பண்ணுறது? இப்போ தான் நான் ஹாப்பியாக இருக்குது. நீ அழுகிற பற்றியா? இப்போ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சுகா. இன்னும் நல்லா அழுகு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்டி அவ்வளோ கோவமா என் மேலே உனக்கு? ஆமாம் எனக்கு கோவம் தான் உங்கள் மேலே. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் அழுகிறத பார்க்கும்போது. சரிடி, சரி நான் அழுகிறேன். என்கிட்ட பேசுவியா இனிமே? நீ அழுதாதான், நீ அழுதுகிட்டே இருக்கணும் எப்போவுமே, அப்போனா தான் நான் பேசுவேன். சரிடி நான் அழுகிறேன், நீ பேசுவியா என்கிட்ட? என் கூட இருப்பியா? இங்கே இரு. அம்மா கிட்ட இல்லைன்னா அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாத, அங்கேயும் போவாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. மகனே, இது ஒன்றுருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைடா. என்னடா கோலம் இது? பொண்டாட்டிக்கால் அப்படி விழுந்து கெஞ்சுறேன். அதுமா நீ எப்போ வந்த? எனக்கு தெரியாது. இல்லைம்மா, அவள் பேசவே மாட்டேன்ட்டா, அதான் வேற ஒன்றும் இல்லை. பார்த்தேன்டா. எப்படியோ சேலஞ்சில் ஜெயிச்சிட்டேன். சரி ஓகே நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னேன். எது சேலஞ்சா? என்ன சேலஞ்சு? இதெல்லாம் உன் பொண்டாட்டிக்கு எடுத்து தெரிஞ்சுக்கோ, நான் சமைக்க வேண்டிய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலி சுகாவோட அம்மா வந்து நீங்கள் தான் கூப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி நேற்று எப்படியோ அவர் தூங்கிட்டாரு, இன்றைக்கி பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பீங்க. அதனால தான் வந்து சடன் என்ட்ரியாக தான் அவங்களும் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ சுகா தான் இருந்துட்டு முன்னாடி நடப்பீங்க. அதுவா சுகா, சும்மா ப்ராங்க். அப்படி பாவி ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி பிடிக்க வராரு. சுகா வேணாம், என்னால் அதிகமாக ஓட முடியாது, சும்மா இருங்க, என்னால் முடியாது. அடி பாவி, அப்போ இங்கே வா கிட்ட வாடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அங்கே இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு வழியாக பிடிச்சி பெட்டில் தான் தள்ளுறாரு. சுகா பாப்பா இருக்கா, தூங்கிட்டு இருக்கா, சும்மா இருங்க, எழுப்பி விட்றாதீங்க. இப்போ அவளை என்னாலலாம் சமாதானப்படுத்தி தூங்க வைக்க முடியாது.
அவளை நான் அப்புறம் சமாதானப்படுத்திக்கிறேன். என்னது இது? ஆ என்னது இது? அது சுகா, சும்மா இருங்க சுகா, ஒன்றும் இல்லை, அது ப்ராங்க் தான். அடிப்பாவே, ப்ராங்க் தான். அப்போ எவ்வளோ நேரம் நேற்றுலேருந்து பண்ணிட்டு இருக்கியா நீனு? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒரு வார்த்தை சொல்கிறது கிடையாதா? சொல்லியிருந்தா மட்டும் எல்லாத்தையும் பிடிங்கி கிழிச்சிருப்பீங்களா? ஒன்றும் இல்லைல்ல, அப்புறம் என்ன? நானும் என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன் தெரியுமா? எப்படி இருந்துச்சு தெரியுமா நேற்று? என்னால் சரியாக தூங்கவே முடியல. பார்த்தேன். நீங்கள் என்ன தான் தூங்கினாலுமே ஒரு மாதிரி அலர்ட்டாக அந்த மாதிரி தான் இருந்தீங்க. பார்த்தேன். வழக்கமாக தூங்குற மாதிரிலாம் தூங்கலை, எனக்கு தெரியுதுல்ல. அப்புறம் என்னத்துக்கிட்டே அப்படி பண்ண? நேற்றோடதுன்னா நேற்றோட சொல்லி முடிச்சுக்கலாம்ல. எதுக்கு இன்னைக்கு காலைல வர எடுத்துகிட்டு வந்தேன்? ஏன் நீங்கள் மட்டும் பண்ணலையா? சொல்லுங்கள். நீங்கள் என்னை எப்படிலாம் பண்ணீங்க? அன்னைக்கு நான் ப்ரெக்னென்சி ரிவீல் பண்ணாலும் ஆசையாக இருந்தேன். என்னை எப்படிலாம் நீங்கள் ப்ராங்க் பண்ணீங்க? அதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவரே கிடையாதுப்பா. அதுக்குன்னு இப்படி அடி பண்ணுவேன்? எப்பா கொஞ்ச நேரத்தில் எப்படி செத்துட்டேன் நான். என்னடா இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கே எனக்கு டவுட் இருந்துச்சு. இவன் இப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாது. வந்த உடனே நல்லா ரிசீவ் பண்ணுவேன். காஃபி ஏதாச்சும் வேணா போட்டு கொடுப்பேன், இல்லை அம்மா ஏதாச்சும் போட்டு கொடுப்பாங்க. சரி, அம்மா வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க, அது ஓகே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீ ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நேற்று எல்லாமே தலைக்கு மாற நடந்துச்சா? எனக்கு என்னடா இது இப்படிலாம் பண்ண மாட்டாளேன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் இது ப்ராங்க்கு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலடி. அதுதான் வையன். பொடி பைத்தியக்கறி. சரி, ப்ராங்க் பண்ணது பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் நான்? அதுக்கு பனிஷ்மெண்ட் தர வேணாமா? ஹலோ சார், நீங்கள் ப்ராங்க் பண்ணதுக்கே நாங்கள் பனிஷ்மெண்ட் தரல. இப்போ நான் ப்ராங்க் பண்ணதுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட்டா? ஆமாம், பனிஷ்மெண்ட் தான். நீ எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்த, அதனால நீ என்னால் ஐ மீன் எனக்கு வந்து நீ பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியல, அவ்வளோதான். ஸோ இப்போ நீ ஃப்ரீயாக தானே இருக்க, அப்புறம் என்ன? சுகா அடி வாங்கிடுவீங்க, தூர போயிருங்க. ஓய் என்ன? என்ன நானாச்சும் சரி கொஞ்சம் பாவமேன்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் நீ பாத்தியாடி? யாரு நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா பாவம்னு? என்னென்னலாம் சொன்னீங்க நீங்கள். அதை விட நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேன். பேசாதீங்க சுகா. ஐயோம்மா தாயை மறுபடியும் ஆரம்பிக்காத. ஆனால் உனக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் மேடி. எனக்கு கொடுக்கலாம் மனசாராது. பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதை பனிஷ்மெண்ட் மூலமாக சாதிக்கணும்னு பார்த்துக்காதீங்க. கொன்றுவேன். தூரப்போங்க சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டு எந்திரிச்சு ஓடியே போயிடுறீங்க கீழே. அவருமே கீழே இப்போ ஓடி வராரு. நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட தான் போய் நின்றுட்டுருக்கீங்க. அவர் கண்ணாலே செய்கை கொடுத்துட்ருக்குறாரு. அவர் சோஃபாவில் உட்காந்துட்டு நீங்கள் கிச்சனில் அவங்க அத்தை கூட நின்றுட்டுருக்கீங்க. அவங்க அத்தை தான் சமைச்சிட்ருக்காங்க, நீங்கள் சும்மா தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அத்தைக்குமே புரியுது என்ன நடக்குது செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களுமே ஒன்றும் சொல்ல டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க வாட்டில் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் சுகாவை பார்த்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. சுகாவுமே இங்கே வான்னு சொல்லிட்டு இருக்காரு. வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு 10 நிமிஷமா. இப்போ சுகாவோட அம்மா தான் வந்துட்டு, வையன் பாப்பா அழுற மாதிரி இருக்குது போ அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அந்த கான்ஷியஸில் கிச்சனை விட்டு வெளில போயிடுறீங்க. இப்போ சுகாவுக்கு தான் பாடி முதல்ல மாட்டினியா நீங்கள்? பரவாயில்ல, எங்கள் அம்மாவுக்கும் ஏதோ தெரிஞ்சிருக்குதுப்பா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடக்கடன்னு ரூமுக்கு போகிறீங்க. அவருமே கடக்கடன்னு வந்துடுறாரு. என்ன இப்போ எதுக்கு மேடம் இவ்வளோ திடீர்னு ஓடி வந்தீங்க? பாப்பா தூங்கிட்டு தான் இருக்கா. இப்போ யாரும் இல்லைன்னு சொன்னா சொல்றீ. இதுக்கப்புறம் உள்ள சீன்ஸ் எல்லாம் நான் டெலிகிராமில் போடுறேன்டா. ஓகேடா, ஹாப்பி எண்டிங். அப்புறம் சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் போட்டு விடுங்கடா. ஏன்னா இப்போ கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே பார்க்குறீங்க செய்கிறீங்க, கமெண்ட் யாருமே போட மாட்டேங்கிறீங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் கமெண்ட் மஸ்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு, ஓகேங்களா? சரிடா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.